தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருகே உள்ள கடையில் திடீரென சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதுமில்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நேரிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில். விமலவேலன், என்ன நடந்தது? விவரம் சொல்ல. வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டத்தின் பிரதான சுற்றுலா தலமான குற்றாலம் மெயின் அருவி பகுதியில 50க்கும் மேற்பட்ட சிற்றுண்டி கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் இயங்கி வருகின்றன. தற்போது குற்றால சீசன் களை கட்டியுள்ள நிலையில் நாள்தோறும் இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து குற்றாலத்திலும் சுற்றியுள்ள அருவிகளிலும் குளித்து செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சுதந்திர தினமான இன்று தங்கள் விடுமுறை தினத்தை கொண்டாட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை மெயின் அருவி பார்க்கிங் பகுதியில் உள்ள ஒரு சிப்ஸ் கடையில் எதிர்பாராத விதமாக பலத்த சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்ததை தொடர்ந்து கடை முழுவதும் மளமளவென தீ பற்றி எரிய துவங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அங்கிருந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அருகில் இருக்கும் மற்ற கடைகளுக்கும் தீ பரவாமல் இருக்க தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த வருடம் இதே போல குற்றால கடைவீதி பகுதியில் ஒரு கடையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் வியாபாரிகள் பாதுகாப்பாக செயல்பட வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தனர். தொடர்ந்து விடுமுறை தினமான இன்று குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வரும் நிலையில் இந்த தீ விபத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதால் மேற்கொண்டு அதிகாரிகள் அனைவரும் இங்கு பகுதியில் செயல்பட்டு வரும் கடைகளை முறையாக கண்காணித்து தேவையற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இங்குள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாகும். நன்றி விமலவேலன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.